எல்லாருமே செல்லக்குட்டிங்களால இருக்கீங்க. ஓகேடா நம்ம எதோட முடிச்சிருந்தோம்னா, நம்ம ஜேகேவும், ஜேகே அப்பாவும் வந்து தூங்க போயிருப்பாங்க. இதோட நான் முடிச்சிருந்தேன். வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். காலையில விடிஞ்சுது. காலையில விடிஞ்சோனே எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவங்கவுங்க வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்கவுங்க வேலையில ரொம்ப பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேவும் அவன் வேலையில கொஞ்சம் பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்களும் வந்து சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, இந்த காய்கறி வெட்டு சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சைடு நம்ம ஜேகே இழுத்து போட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு கடுப்பில் உட்காந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். ச்சீ, எவ்வளோ வேலை தான் இந்த வேலை கொடுப்பாய்ங்க. சும்மா நிம்மதியாக உட்கார கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன இப்படி கொடுக்குறாய்ங்க வேலையை? ஐயையோ! வேலை கொடுத்தே என்னை சாவடிச்சிருவாய்ங்க போல இருக்கே இந்த சொந்தக்காரங்க நம்ம ஃபேமிலி. இந்த பெரியப்பா அதுக்கு மேலே இவ்வளோ வேலையும் கொடுத்து இன்னும் வேலை கொடுக்குறாரே! இவரை எப்படி தான் சமாளித்து நம்ம கவுத்து போடுறதுன்னே தெரியலையே! அப்படி சொல்லிட்டு அப்படியே செம கடுப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க பெரியப்பா முறைக்கிறாங்க. ஜெய்கி அள்ளு விடுது. அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜெய்கி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளு விடுது. ஐயையோ! பெரியப்பா முறைக்கிறானே! என்னப்பா ஏன்ப்பா முறைக்கிறீங்க? முறைக்காதீங்கப்பா, நான் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் முறைக்கிறீங்க? டேய், ஒழுங்கா ஒரு உருப்படியாக வேலையை பாருடா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கத்தி திட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்லா திட்டிக்கிட்டு இருக்காங்க பெரியப்பா வந்து ஜேகேவை போட்டு. ஜேகே வந்து நீ என்ன பண்ணிட்டேன்? டேய், எதில் போய் கொட்டி வச்சிருக்க? முன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் கொட்டுறாங்க. ஜேகே வந்து பெரியப்பா ஏன் பெரியப்பா இப்படி கொட்டுறீங்க? வலிக்குது. உங்கள் மயனே நீங்கள் கொட்டுறீங்க. டேய், நீ என் மயனா இருந்தால் கூட பரவாயில்லடா, சொந்த மயனா ஏதோ சொந்த மயனா அதான் வரல, விடுங்க. ஏன் இப்படி போட்டு மூச்சு வாங்கிட்டு பேசிக்கிறீங்க? விடுங்க, நான் ஒழுங்காக வேலை பார்க்குறேன், கொட்டாதீங்க, வலிக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டா பண்ணுறான் ஜேகே வந்து. பெரியப்பா வந்து உன்னாலாம் திருத்தவே முடியாது ஜேகே, என்னமோ பண்ணு, ஆனால் ஒழுங்காக உருப்படியாக திருப்பி ஒழுங்காக பண்ணு வேலையை, அதாவது மிஸ் ஆச்சு மாவனே, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போயிடுறாங்க ஜேகே வந்து. போடா போ, உனக்கு இருக்கு மண்டையிலையா கொட்டுற? அம்மா என்னம்மா கொட்டுறான்? சின்ன வயசுலேருந்து இவன் தான்மா கொட்டிக்கிட்டே இருக்கான். பெரியப்பன்னு பார்த்தா ரொம்ப ஓரத்தான் தொடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுப்பில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜிகே இது. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா காய்கறி வெட்டி உங்கள் அம்மாட்ட கொடுக்குறீங்க. அம்மா இந்தாம்மா வெட்டிட்டேன், தேங்க்ஸ்மா, இருமா இன்னும் ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? அம்மாவுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணுமா, அதோட நான் வந்து உன்னை ஹெல்ப் கேட்க மாட்டேன், ஓகேவா? சொல்லுமா, எதுனாலும் சொல்லு, நான் பண்ணுறேன். இந்த வெங்காயம் மட்டும் எனக்கு உரிச்சு தரியா? அம்மா கிச்சனில் நிறையா வேலை இருக்குடா, அம்மாவுக்கு இந்த வெங்காயம் மட்டும் உரிச்சு கொடுத்துட்டு நீ போ, சரியா? ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருக்கீங்க, தோல் உரிச்சிக்கிட்டு இருக்கீங்க, வெங்காய தோலை போட்டு உரிச்சிக்கிட்டு அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சைடு நம்ம ஜேகே வந்து டயர்டாக வந்து உட்காந்துருக்கான். வேலை பார்த்து பிடிச்சிட்டு வந்து. அப்படி என்னம்மா வேலை கொடுக்குறாங்க இந்த வீட்டில், கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க போல். அதுக்கு நம்ம வீடே பெஸ்ட்டு போல் இருக்கே. அம்மாடி, இந்த பெரியப்பன் அதுக்கு மேலே வேலை கொடுத்து என் குறுக்கெலும்ப பெல்ட்டை கழட்டிட்டான். அடுத்த தடவை வேலை கொடுப்பான்னு நினைக்க கண்டிப்பாக. ஐயோ, என்ன பண்ணுறது? ஆமாம், என் பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தள்ளியே? என் செல்ல குட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சரி போய் பார்ப்போம். எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே போயிட்டு இருக்கான். உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கான், அந்த ரூமு இந்த ரூமுன்னு போய் தேடி இருக்கான். எங்கேயுமே நீங்கள் இல்லை. காண்டாகுது நம்ம ஜேகேக்கு. எங்கே தான் போய் தொலைஞ்ச மயிறு? ஒரு வேலை கிச்சனில் இருக்காளோ? சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வரான். நீங்கள் வந்து கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதை பார்த்துட்றான் நம்ம ஜேகே. கிச்சனில் வந்து பார்த்துட்றான், உங்களை கூப்பிட்றான். ஏய் புண்டாட்டி, ஏய் அட்டிங் குப்பை முடிச்சவங்கள இங்கே போடுறி, உன் ஜிக்கு புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சிக்னல் காட்டுறான். நீங்கள் வந்து யார் இது எலிக்குட்டி மாதிரி பொறும்பு பொண்ணுகிறது? சரி, நிம்மதியாக வேலை கூட பார்க்க விட மாட்டாங்களே, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சரி ஏதோ பூனைன்னு இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஜேகே வந்து என்னது பூனையா? அப்படிங்கு உனக்கு இருக்குடி மயிறு, ஏய் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்டோன்னே உடனே வந்து உங்கள் அம்மா வந்து திருப்பி பார்த்துட்றாங்க. ஜேகே நிற்கிறத பார்த்தோன்னே இங்கே என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. ஜேகே என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே பயத்துல முழிச்சுக்கிட்டு அப்படியே சில கணக்காக நின்றுக்கிட்டு இருக்கான்.
அது வந்து அந்த அது ஒன்றும் இல்லை ஆண்டி, தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறான். நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. ஜேகே வந்து உங்களை முறைக்கிறான். சிரிக்காத வாய் மூடுறி, சிரிச்சு மோளை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள முழம்பி திட்டிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து இன்னும் வாங்கிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறீங்க, கிண்டல் பண்ணியிருக்கீங்க. ஜேகே வந்து உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி இது பண்ணிக்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து என்னப்பா தண்ணி குடிக்க வந்தியா, இந்தா தண்ணி குடி. அதுக்கு ஏன்பா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியே வேர்த்து வெறுவெறுப்பு வந்திருக்க, என்னாச்சு, ஏதாவது வேலை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா வந்து இப்படி கேட்டேன்னே நீங்களும் பார்க்குறீங்க. செமையாக வேர்த்து விறுவிறுப்பு தான் வந்திருக்கான் நம்ம ஜேகே வந்து. நீங்கள் வந்து பார்த்துட்டு அம்மா பெரியப்பா நிறைய வேலை கொடுத்துருப்பாங்க போல், அதுதான் நம்ம ஜேகேக்கு வேலை பார்த்து அப்படியே வேர்த்து கொட்டி வந்திருக்காரு இல்லையா சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கிண்டலாக பேசுகிறீங்க. ஜேகே வந்து உங்களை முறைக்கிறான். ஐயோ முறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அமைதியாகிறீங்க. ஆமாம் ஆண்டி, எங்கள் பெரியப்பா ரொம்ப வேலை கொடுத்துட்டாங்க, அதான் கொஞ்சம் ரொம்ப நேரம் வேலை பார்த்தேன்னா அதான் வேர்த்து விறுவிறுப்பு இப்படி வந்திருக்கேன். சரிப்பா நீ போய் குளி, சரியா, குளிச்சா எல்லாம் சரியாயிடும். ஓகே ஆண்டி. இந்தாப்பா தண்ணி, தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கா, உங்களை வச்சக்கண்ணே இருக்காம ஒரு கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு இங்கே அள்ளு விடுது. ஐயோ பார்த்துக்கிட்டே இருக்கானே, இதுக்கடை பார்க்குற, உனக்கு இருக்குடி, டெரஸ்க்கு வா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுகிட்டே பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும். அப்படியே ஜேகே வந்து குடிச்சு முடிச்சுட்டு இந்தாங்க ஆண்டி, தேங்க்ஸ் ஆண்டி. சரிப்பா. ஏதாவது வேணுமாப்பா? ஆமாம் ஆண்டி, எனக்கு இன்னொன்று வேணும். என்ன சொல்லு, தரேன். என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, எனக்கு ஜல் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறான். இதை நீங்கள் கேட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜேகேவை அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து லுக்கு விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான், புருவத்தை தூக்கிக்கிட்டு உங்களையே வச்சக்கண்ணே இருக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆண்டி தருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் பார்த்துக்கிட்டு ஓரக்கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஜேகே. நீங்கள் வந்து அட்டப்பாவி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கான் பாரு அம்மா கிட்ட. ஐயோ இவனை திருத்தவே முடியாது இந்த ஜேகே புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டக்குன்னு வந்து நம்ம ஜேகே வந்து ஆண்டி தருவீங்களா மாட்டிங்களா சொல்லுங்கள், டைம் ஆகுது எனக்கு, சொல்லுங்கள். அது நீ என்ன தண்ணி கேட்குறப்பா எனக்கு புரியல, அது விளக்கமாக சொல்லேன். தண்ணி கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன ஜெல் தண்ணி அப்படின்னா என்ன ஆண்டி தெரியாதா உங்களுக்கு? நான் சொல்லவா ஆண்டி? சொல்லுப்பா எனக்கு தெரியாது அப்படின்னா அது ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். நீங்கள் வந்து அம்மா உனக்கு வேறு வேலை இருக்கும், நீ போய் பாரு, நீ வெங்காயம் உரிக்க சொன்னல உரிச்சு வச்சுட்டேன், போய் கிச்சனில் போய் வேலையை போய் பாருமா, குக்கரில் கூட எத்தனை விசில் வந்துடுச்சு தெரியுமா, அத்தனை 5 விசில் வந்துடுச்சு, நீ போய் பாரு. என்னடி சொல்கிற, இதுக்குன்னு நீ கவனிக்க மாட்டியா? அம்மா நான் வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருந்தேன், நான் கவனிக்கல, நீ போய் பாருமா போமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அம்மாவை அனுப்பிச்சி வச்சிடுறீங்க. உங்கள் அம்மாவும் வந்து போயிடுறாங்க. ஜிகேவை பார்க்குறீங்க. ஜிகேவை பார்த்துட்டு ஜிகே உனக்கு அறிவு இருக்கா, நீ என்ன பேசுகிற, நீ வா ஹாலுக்கு வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு ஜிகே என்ன பேசுகிற, அம்மாட்ட போய் என்ன பேச்சு அதெல்லாம், எங்கள் அம்மாட்ட லூசாட்ட நீனு, என்னடி உங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியவா போகுது, ஐயோ அம்மா உஷாருடா, நீ வேற கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்னத்தை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்ம பேச வேண்டாம், நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு, போய் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகு சொல்லிட்டு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜிகே வந்து என்னடி அனுப்புறதுலேயே குறியாக இருக்குது எப்போ பார்த்தாலும், இல்லை ஆண்டி கேட்டாங்களே நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்டி அப்படின்னு சொல்லி டக்குன்னு எண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பிடிச்சி உட்கார வச்சுட்டு இங்கேப்பா சாமி நீ இப்போ என்ன பண்ணுற, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போவியா குளிக்க, ஓகே நான் அப்புறமேட்டுக்கு டெரஸ் வருவேனா, நான் உன்னை கூப்பிடுவேன் நான் ஃபோன் பண்ணி, ஓகேவா, அங்கே வந்துடு நம்ம பேசிக்கலாம், ஓகேவா, நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன், ஓகேவா ப்ளீஸ் இப்போ போ என் செல்லல அப்படி சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிடுங்க. ஜிகே வந்து அந்த பயம் இருக்கணும்டி மயிறு, என்கிட்டே வா போகிறேன்டி மௌலை, நீ டெரஸுக்கு வரல நினச்சிக்கோ, உங்கள் ஆன்ட்டிக்கிட்ட சொல்லிடுவேன், உங்கள் அம்மா கிட்ட, ஓகேவா, ஐயோ சத்தியமாக வரேன் போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட இது பண்ணிடுறீங்க. ஜேகே அடி க்யூட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு போகிறேன்டி பொண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அவன் ரூமுக்கு. கிச்சனுக்கு போயிட்டு அம்மா வேறு ஏதாவது வேலை இருக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுமா, டேபிளில் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சிரு,
இப்போ எல்லோரும் சாப்பிட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா வந்து நீங்கள் வந்து ஓகேம்மா அந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிருக்கீங்க. டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறீங்க சாப்பாடு. உங்கள் அம்மாவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சாப்பிட வந்துடுறாங்க. நீங்களும் உங்கள் அம்மாவும் பரிமாறிக்கிருக்கீங்க எல்லோருக்கும். சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். கரெக்டாக நம்ம ஜேகே வந்து குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஸ்டெப்லேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ கூப்பிட்றாங்க ஜேகேவை. வாப்பா வந்து நீயும் சாப்பிடுப்பா. வரேன்ப்பா இதோ வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறான். நீங்கள் பரிமாறிக்கிறீங்க ஜேகேக்கு. ஜேகே அப்படியே வச்சக்கனே இருக்காமல் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜேகே என்னை பார்க்காத, இங்கே பாரு, கீழே பாரு, என்னையும் பார்க்குற, எல்லோரும் இருக்காங்க, உன்னை தாண்டி பார்ப்பேன், வச்சக்கண்ணே இருக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குன்னு தோணுதுடி. ஜேகே எல்லோரும் இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட நீங்கள் வந்து இது பண்ணிடுறீங்க. ஜேகேவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் பரிமாறிட்டு வேறு ஏதாவது வேணுமா ஜேகே? வேறு ஒன்றும் வேணாண்டி பொண்ணாட்டி டீ டக்குன்னு ஒரு தெரியாமல் வாய்ஸ் சொல்லிடுறான். எல்லாருமே அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க ஜேகேவை. உங்களுக்கு அவ்வளோதான். ஐயோ தீவு இப்போ என்ன பண்ணுறது? ஜேகேவை பார்க்குறான். ஆரம்பிச்சிட்டான்ல எல்லோரும் முன்னாடி இப்படியே சொல்ல ஆரம்பிச்சு. இனி என்னென்ன நடக்க போதோ, ஜேகே என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படியே நினச்சி பேசிக்கிட்டு இருக்கான். ஜேகே கிட்ட பேசுகிற மாதிரி. ஜேகேவும் அப்படியே என்னாச்சு? இல்லை என்னப்பா திடீர்னு பொண்டாட்டின்னு சொல்கிறா, அவளை போய் அதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அவ்வளோதான், நம்ம ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜேகே உங்களை பார்க்குறா, நீங்கள் ஜேகேயை பார்க்குறீங்க. பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து அது ஒன்றும் இல்லை, அது வந்து எனக்கு வருங்கால ஒய்ஃப் எப்படி இருப்பா, எப்படி கூட்டி பழகுறதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அதான் லைட்டாக கூப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு பார்த்தேன். ஏன்னா எனக்கு வரப்போகிற ஒய்ஃபு வந்து பொண்டாட்டின்னு கூப்பிடணும் இல்லையா, அது வந்து வேறு மாதிரி கூப்பிட்டுட்டேன்னா தப்பாயிரும், பிரச்சனை ஆயிரும். இன்னும் இப்படி கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே பேசுவாங்க. அதனால தான் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பொண்டாட்டின்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி சொல்கிறான். எல்லோரும் ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேகேக்கு உங்களுக்கு அப்போ தான் உயிரே வருது. ஒரு வழியாக சமாளிச்சிட்டோம்டி, இனிமேல் வாங்கி வச்சுட்டு கம்முன்னு ஒரு தயவு செஞ்சு இருக்க போ, நீயும் உட்காந்து சாப்பிடு. நானா இப்போயே இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இது பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து சரி போகிறேன், இடுப்பில் திண்டாத வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. ஜேகே அந்த சைடு உட்காந்துருக்கீங்க. ஜேகே வந்து காலை உரைச்சிறது என்ன, உங்களுக்கு டக்குன்னு வைபிதாகிறது என்ன. ஜேகே அப்படியே காலை லைட்டாக தூக்குறான். ஜேகே பார்த்துட்டு ஜேகே காலை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எடுக்க முடியாது, நீ என்னடி என்ன பண்ணுவ, காலை எடுக்க மாட்டியா? எடுக்க முடியாதுடி, என்னடி பண்ணுவ? எடுக்க மாட்டேன்டி, நான் வேணா பண்ணிக்கோ. ஓ அப்படியா, இப்போ என்ன பண்ணுற மட்டும் பாரு ஜேகே, என்னடி பண்ண போகிற பாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு விதிச்சிட்டீங்க. ஜேகே கத்துறான். அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்துனோன்னே எல்லோரும் வந்து ஜேகேட்ட கேட்குறாங்க, என்னாச்சு ஜேகே, ஏன்ப்பா கத்துனே, என்னாச்சு? எல்லாருமே கேட்குறாங்க. ஜேகே வந்து அது ஒன்றும் இல்லை, அது கட்டை எறும்பு கடிச்சிருச்சு, அதான் வலி தாங்க முடியாமல் கத்திட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சமாளிக்கிறான். ஜிமினி இதை பார்த்துட்டு ஜேகே பார்த்துட்டு, டேய் மச்சான், கட்டை எறும்பாடா கடிச்சிச்சு, இல்லை வேறு ஏதாவது எறும்பு கடிச்சிச்சா, அதனால கத்தினியா அதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனை வந்து கலாய்ச்சி மாதிரி பேசுகிறான். ஜீவனை முறைக்கிறான். ஜீவனை பார்த்து ஜேகே முறைக்கிறான். ஜீவனை வந்து ஐயோ முறைக்கிறானே, இல்லை மச்சான் நான் ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஜீவனை வந்து ஜேகே ஒன்றும் இல்லை, எனக்கு கட்டெருப்பு கடிச்சிச்சு, அதான் வலி தாங்க முடியாமல் கத்திட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஜேகே சொன்னதை எல்லோரும் திரும்பவும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஜேகே இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீ இதனால கத்துனே எனக்கு தெரியும் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படியே கோபமாக அப்படியே வெறித்தனமாக இருக்கார் ஜேகே. பார்த்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜேகே தான். ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. ஜேகே வந்து இன்னும் வந்து சிரிக்கிறோம், அவ்வளோ டெரஸ்க்கு வாட்டி உனக்கு இருக்குது, பார்க்கலாம் நான் வந்தால் நான் அப்படின்னு நீ வரமாட்டியா, உன்னை எப்படி வர வைக்கணும் எனக்கு தெரியும்டி. ஓ அப்படியா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிட்டே பேசியிருக்கீங்க நீங்களும் ஜேகேவும். இதெல்லாம் ஜேகேவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க.
வருமோ இந்த அளவும் எல்லாம் நான் பார்க்குறதா இருக்குது. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிட்றாங்க. ஜேகேப்பா வந்து ஜேகே வந்து இந்த இளவு மீறி எதுக்கு இப்போ கூப்பிட்றோம்? என்னப்பா என்ன வேணும்? சாப்பிட்றா, அங்கே என்ன பேச்சு வேண்டியிருக்கு? சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேப்பா வந்து ஜேகேவும் எனக்கு தெரியும், திங்க தெரியும், நீ சாப்பிடு, எனக்கு திங்க தெரியும். இங்கே பாரு ஜேகே, எல்லோரும் இருக்காங்க, என் மானத்தை வாங்காத, செஞ்சு புரியுதா? சாப்பிட்றியா? சரி, சாப்பிட்டு தொலைகிறேன், போதுமா? நீ தின்னு, எனக்கு தெரியும், நீ தின்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முறைக்கிறாங்க. ஜேகே அப்பாவும் ஜேகேவும். இது நீங்கள் பார்த்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்களா அப்பாவும் பிள்ளையும். அப்பா கூப்பிட்றாங்க ஜேகேவை. ஜேகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜேகே அதெல்லாம் இப்போ கண்டுக்கவே இல்லை. அப்படியே ஜேகே வந்து அவங்க அப்பாவை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பெரியப்பா வந்து ஜேகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்டேன்னு ஜேகே அப்போ தான் ரியல் வரான். என்னப்பா கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? நான் எவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னத்தை இப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க? உங்கள் அப்பாவை எதுக்கு இப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா, அது சும்மாவா? என்னாச்சு உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அப்பா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜேகே அப்பா வந்து ஜேகேவா அந்த சைடில் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறா பெரியப்பா கன்ஃபியூஷனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா கேட்டதுக்கு பதிலாக காணோம், அங்கேயே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அப்பாவையே? ஏதாவது பிரச்சனையா? சொல்லு, அப்பாட்ட சொல்லு, பெரியப்பாட்ட. அது ஒன்றும் இல்லைப்பா, நான் அப்புறமாட்டிக்கு சொல்கிறோம் என்கிட்ட. சரிப்பா, சாப்பிடுப்பா. ஏன் அங்கே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அப்பாவை? டேய், நீ ஏன்டா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைய? நீனு சாப்பிட்றா, பிள்ளையை பார்த்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. இது சொல்லிட்டு பெரியப்பா 2 பேரையும் திட்டிகிட்டு இருக்காங்க. ஜேகே அப்பாவையும் ஜேகேவையும். அப்பா நான் சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்பா முறைச்சி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜேகேவும் அதே பார்த்தா முறைச்சி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டெரஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேக்காக ஃபோன் பண்ணி கூப்பிடுவீங்க. ஜேகேவும் வந்துடுறான். மயிறு வரமாட்டேன்னு சொன்னால் வந்துட்டா? நான் சும்மா சொன்னேன், விளாண்டேன், வரமாட்டேன்னு நினச்சியா? உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நானும் தாண்டி அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே மாற்றி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் நல்லா லிப்லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்களும் செம்மையாக லிப்லாக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே எல்லோரும் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ சரியா? சரிடி பொண்டாட்டி, சரி வா பேக் கிஸ் பண்ணலாம்டி, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஓகே அப்படி சொல்லிட்டு நல்லா கிஸ் பண்ணிடுறீங்க. மாற்றி கிஸ் பண்ணியிருக்கீங்க. ஜேகேவும் விடாமல் கிஸ் பண்ணியிருக்கான், நீங்களும் விடாமல் கிஸ் பண்ணியிருக்கீங்க. ஜேகேவும் நீங்களும் நல்லா டெரஸில் கிஸ் பண்ணிடுறீங்க. உங்கள் அப்பா வந்து அப்படியே ஃபோன் பேசிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணுறத உங்கள் அப்பா வந்து பார்த்துட்றாங்க. சுமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உங்கள் அப்பா வந்து நீங்களும் திருப்பி பார்க்குறீங்க. ஜேகேவும் திருப்பி பார்க்குறான். அவ்வளோதான், 2 பேத்துக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்குது, பயமாக வேறு இருக்குது. போச்சு அப்பா அப்படி சொல்லி நீங்கள் பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமல் பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜேகேவை நீங்களும் ஒன்றா செய்வீங்களா? நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இதுக்கு மேலே என்ன பிரச்சனை நடக்க போகுது ஜேகேக்கும் உங்களுக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் வந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. லவ் யூ டூ சரங்கு, பியூஷிப்பு. பாய், லவ் யூ, பாய்.